ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கான வெயிட் கெயினுக்கு நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நட்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களோட வெயிட்டை வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். வறுத்துட்டு அந்த கலர் தோல் கலர் மாறும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். வறுத்தது ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி தான் எடுத்துருக்கிறேன். முந்திரியும் அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த கலர் லைட்டாக அதோட தோல் கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்ல, அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதை ஒரு தட்டில் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் அதே தட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன நட்ஸ் எடுத்துருக்கிறேன்னா, வால்நட் எடுத்திருக்கேன். வால்நட் வந்து நம்ம இப்போ குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாகவே ஹெல்ப் பண்ணும். ஒமேகா 3யும் ஆல்மண்ட்லேயும் வால்நட்லேயும் கொஞ்சம் இருக்கிறதுனால வால்நட்டும் ஆல்மண்ட்டும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். லைட்டாக இது கலர் சேஞ்சுற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதையும் அந்த தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்தா எடுத்துருக்கிறேன். பிஸ்தாவும் அதே மாதிரி 1/4 கப் அளவு எடுத்துட்டு அதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலர் மாறுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுத்தெடுத்தால் தான் நம்ம மிக்சியில் அடிக்கிறப்ப அந்த எண்ணெய் பிரியாமல் இருக்கும். நல்லா வறுக்கவே இல்லைன்னா அது அரைச்சோன்னே எண்ணெய் பிரிஞ்சுட்டு கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த கலர் மாறினோடனே இதையும் ஒரு அதே தட்டில் வந்து ஆற வச்சுட்டு அடுத்து கருப்பு திராட்சை தான் எடுத்துருக்கிறேன். கருப்பு திராட்சையும் கொஞ்சம் உங்களோட டேஸ்ட்டு, நான் லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டுக்காக கருப்பு திராட்சை சேர்க்கேன். உங்களுக்கு அத்திப்பழம் அந்த மாதிரி எதாவது சேர்க்கணும் அப்படின்னு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு திராட்சை தான் சேர்த்துருக்கேன். கருப்பு திராட்சையும் நல்லா அதே ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பம்கின் சீட்ஸ் தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஆலிவ் சீட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த சீட்ஸ் கொடுத்துக்கோங்க. எனக்கு பம்கின் சீட்ஸ் தான் நான் குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் கொடுப்பேன். அதில் வந்து ஜிங்க் வந்து இருக்கிறனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூரியகாந்தி விதை, பம்கின் சீட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே லட்டு பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அது வந்து இந்த கிருமி தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஜிங்க் இருக்கிறனால. அதனால் கம்பல்சரி பம்கின் சீட்ஸ் வந்து நல்லா இதுலேயும் சேர்த்துக்குவேன். அதையும் கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தான் இருந்ததுன்னா அவ்வளோதான். உங்களுக்கு நிறைய இருந்தால் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மக்கானா எடுத்துருக்கேன். மக்கானாவில் வந்து இது ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால எல்லா இதுலேயுமே அது சேர்த்துக்கலாம். ஃபைபர் நார்ச்சத்து வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதனால் மக்கானா வந்து அதையும் 1/4 கப் எடுத்து நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். வறுத்தெடுத்து அதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து ஹை ப்ரோட்டீன், நல்ல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு. அதனால் அதுவும் கொஞ்சம் காணும் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டு எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த நல்லா ஹீட் ஆகாமல் இருக்கும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு. அதுக்கப்புறம் தட்டில் ஆற வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தட்டிட்டு லைட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நான் இதை வந்து நீங்கள் சளிச்சு கூட வச்சு பால் மிக்ஸ் பண்ணணுன்னா அப்படியே சளிச்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிட்றதுனால இப்படி பண்ணிட்டேன்.